பிரதமர் மோடி பயங்கரவாதத்திற்கு எதிராக தனது பிரச்சாரத்தை உலகம் முழுவதும் செய்து வருகிறார். அதற்கு உலக நாடுகள் மத்தியில் ஆதரவும் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. இப்படி இருக்க பிரேசில், தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்ற IBSA கூட்டம் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா, பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டே சில்வா உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். இதில் பேசிய பிரதமர் மோடி, IBSA அமைப்பில் ஒருவருக்கு ஒருவர் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருந்து நிலையான வளர்ச்சிக்கு சரியான மாடலாக இருக்க முடியும். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், கல்வி, சுகாதாரம், சூரிய மின்சக்தி போன்ற துறைகளில் 40 நாடுகளின் திட்டங்களை ஆதரிப்பதில் IBSA நிதியத்தின் பணி பாராட்டுக்கு உரியது. பருவநிலை மீட்சித்தன்மையுடன் கூடிய வேளாண்மைக்கான IBSA நிதியத்தை அமைக்கலாம். பாதுகாப்பான, நம்பிக்கைக்கு உரிய மனிதகுல நலனை மையமாக கொண்ட AI விதிமுறைகளை வகுப்பதில் IBSA வலுவான திறனை கொண்டுள்ளது. அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டிற்கு வருமாறு இக்கூட்டமைப்பின் தலைவர்களை அழைக்கிறோம் என்று அழைப்பு விடுத்தார். மேலும் பிரதமர் பேசுகையில், இந்த கூட்டம் சரியான தருணத்தில் நிகழ்ந்துள்ளது. ஆப்பிரிக்க மண்ணில் நடைபெறும் முதல் G20 உச்சி மாநாட்டுடன் சேர்ந்து இது நடைபெறுகிறது. வளரும் நாடுகள் தொடர்ந்து 4 முறை G20 தலைமைத்துவ பொறுப்பை வகித்து வருகின்றன. அதில் கடைசி 3 முறை IBSA உறுப்பு நாடுகள் G20 தலைமைத்துவத்தை ஏற்று வழிநடத்தி வருகிறது. இதன் விளைவு மனிதநேயம், மேன்மையடைதல், அனைத்து தரப்பு சீர்திருத்தம், சீரான வளர்ச்சி உள்ளிட்டவையில் அக்கறை செலுத்தும் பல முக்கிய முயற்சிகள் உருவாகி இருக்கிறது. IBSA எனப்படுவது 3 நாடுகளின் கூட்டமைப்பு என்பது மட்டுமல்ல, 3 கண்டங்கள், 3 ஜனநாயக நாடுகள், 3 முக்கிய பொருளாதாரங்கள் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு முக்கியமான புள்ளி. உலக அளவில் நிர்வாக அமைப்புகள் 21ஆம் நூற்றாண்டின் யதார்த்தத்தை விட்டு வெகு தொலைவில் செயலாற்றி வருகிறது. குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் என்பது இப்போது ஒரு கட்டாய தேவை என்பதை இக்கூட்டமைப்பு வலியுறுத்த வேண்டும் என்று ஆணித்தரமாக பேசினார். அதைத் தொடர்ந்து பயங்கரவாதத்தை எப்படி எதிர்ப்பது என்பது குறித்து பேசிய பிரதமர், பயங்கரவாத எதிர்ப்பில் ஒருங்கிணைப்பு அவசியம். பயங்கரவாத எதிர்ப்பு போராட்டத்தில் இரட்டை நிலைப்பாட்டிற்கு இடமளிக்க கூடாது. மனித குலத்தை மையமாக கொண்ட வளர்ச்சியை உறுதி செய்வதில் தொழில்நுட்பத்தின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. UPI பண பரிவர்த்தனை, கோவின், சைபர் பாதுகாப்பு கட்டமைப்புகள் மற்றும் பெண்கள் தலைமையிலான தொழில்நுட்ப முயற்சிகளில் 3 நாடுகளுக்கு இடையே பகிர்ந்து கொள்ளும் வகையில் IBSA டிஜிட்டல் புதுமை கூட்டமைப்பு என்ற புது அமைப்பை நிறுவ வேண்டும் என்றார்.